கற்றுக்கொள்ளு தம்பி, ஞானமாக வாழ வேண்டும் என்று. இரும்பு கிட்ட போய் கற்றுக்கொள்ளு தங்க, ஞானமாக வாழ வேண்டும் என்று. ஞானமுள்ள பிள்ளையாய் உலகினை வாழ்ந்திடு, கர்த்தர் இயேசுவை உன்னிலே காட்டிடு. ஞானமுள்ள பிள்ளையாய் உலகினை வாழ்ந்திடு, கர்த்தர் இயேசுவை உன்னிலே காட்டிடு. காலத்திடம் சென்று கற்றுக்கொள்ளு தம்பி, ஞானமாக வாழ வேண்டும் என்று. காலத்திடம் சென்று கற்றுக்கொள்ளு தங்காய், ஞானமாக வாழ வேண்டும் என்று. ஞானமுள்ள பிள்ளையாய் உலகினை வாழ்ந்திடு, கர்த்தர் இயேசுவை உன்னிலே காட்டிடு. ஞானமுள்ள பிள்ளையாய் உலகினை வாழ்ந்திடு, கர்த்தர் இயேசுவை உன்னிலே காட்டிடு. ஞானமுள்ள பிள்ளையாய் உலகினை வாழ்ந்திடு, கர்த்தர் இயேசுவை உன்னிலே காட்டிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வசனம் கற்றுக்க போகிறோம். நம்ம கூட சேர்ந்து வசனம் கற்றுக்க யார் வராங்கன்னு பார்க்கலாமா? லா 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 லா. மிக்கி கொஞ்சம் தள்ளி வந்துரு மிக்கி, ரொம்ப தள்ளி இருக்கேன். ஓகே டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட சேர்ந்து வசனம் கற்றுக்க இன்னைக்கு நம்ம மிக்கி வந்திருக்காங்க. எல்லாரும் மிக்கி கை தட்டிடலாமா? சூப்பர் சூப்பர் டன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மிக்கி வசனம் கற்றுக்க ரெடியா? ரெடியா இருக்கிறேன். சூப்பர். நம்ம பிள்ளைங்களாம் ரொம்ப ஆவலாக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொல்ல சொல்ல நம்ம பிள்ளைங்களும் சொல்லுவாங்க, நீயும் சொல்லணும். ஓகேவா? ஓகே ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 28:6. மிக்கி நம்ம இப்போ ஆக்ஷனோட பண்ணிடலாமா? அந்த பிள்ளைங்க சொல்லவே இல்ல. அதான் இப்போ நம்ம சொல்லி கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஆக்ஷனோட பண்ணுறோம். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பண்ணணும். ஓகேவா? நீயும் பண்ணணும், நான் பண்ணுறது பார்த்து அப்படியே பண்ணணும். ஓகேவா? ஓகே ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 28:6. சூப்பர். மிக்கி இன்னொரு வாட்டி நம்ம சொல்லிடலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 28:6. ஓகே சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் செம்மையா சொன்னீங்க. ஆமாமா, எல்லாரும் சூப்பரா சொல்லிட்டாங்க. வெரி குட் வெரி குட். ஓகே, இந்த வசனத்தில் சொன்ன மாதிரி நமக்கு ஏசப்பா பண்ண எல்லா நன்மைகளுக்காகவும் ஏசப்பாக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். தினமும் ஸ்தோத்திரம் சொல்லணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா ஆமா, எல்லாரும் டெய்லி ஏசப்பா செய்த நன்மைக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஓகே பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எక్కడ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓ, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சூப்பராகவே இருக்காங்களே. ஆமாம், உன் பேர் என்ன பேருன்னு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லவே இல்லையே. அக்கா, என் பேரு ஜூலி. ஓ, உன் பேர் ஜூலியா? ஓகே ஜூலி, ரொம்ப நல்ல பேர் வச்சுருக்காங்களே உங்கள் அம்மா. அக்கா, எங்க அம்மா செல்லமா லீமான்னு கூப்பிடுவாங்க. உங்கள் அம்மா செல்லம்மா லீமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களா? ஜூலி, எங்கள் பிள்ளைங்களெல்லாம் நீ பார்த்துருக்கியா? எஸ், இவங்கள நான் அடிக்கடி பார்க்குறேன். அடிக்கடி பார்க்குறியா? ஜூலி, இன்னைக்கு நம்ம என்ன வசனம் படித்த ஞாபகம் இருக்கா? அக்கா, எனக்கு அந்த வசனத்துல ஒரு டவுட்டு. ஓ, உண்மையாவா? அந்த வசனத்தில் உனக்கு ஒரு டவுட் இருக்குதா? குட்டி பிள்ளைங்களா, நீங்களாம் படித்த வசனத்தில் உங்களுக்கு டவுட் வருதா? எங்களுக்கும் டவுட் இருக்குதுக்கா. ஓ,
ஓ டவுட் இருக்குதா? அந்த டவுட்டை அவுட் பண்ணிடலாமா? அவுட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? ஜூலி, உனக்கு என்ன டவுட் சொல்லு பாப்போம். அக்கா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு படிச்சோம்ல? ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு இன்னைக்கு படித்தோம். ஸ்தோத்திரம்னா என்னதுக்கா? ஓ, ஸ்தோத்திரம்னா என்னதுக்காங்கயா? ஐயோ, குட்டி பிள்ளைங்களா, உங்களுக்கு ஸ்தோத்திரம்னா என்னன்னு தெரியாதா? ஆமாம், பிள்ளைங்களுக்கு கூட தெரியல பாரு. முடிக்கிறாங்க பார்த்தீங்களா? உனக்கு தெரியுமா? தெரியாதுன்னு தானே கேட்குறேன், சொல்லித்தாங்க. ஓ அப்படியா? ஆமாம், ஸ்தோத்திரம்னா என்னது? ஏசப்பா நமக்கு செஞ்ச எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும்ல. பாருங்க, ஏசு சுவாமி உனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காங்க, அப்படி தானே? நல்ல மிஸ்ஸு, நல்ல ஸ்கூலு, நல்ல அம்மா அப்பாலாம் கொடுத்துருக்காங்கல்ல. அதுக்காக ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொன்னீங்களா? சொல்லவே இல்லையா? இன்னைக்கு காலையில் யாரெல்லாம் ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு வந்தீங்க? அக்கா, நான் தேங்க்ஸ் பண்ணக்கா. நீ தேங்க்ஸ் பண்ணிட்டு வந்தியா? டெய்லி ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவேன். அப்படியா ஜூலி? எப்படி சொல்லுவேன்? காலையில் ஸ்கூலுக்கு போகிற ஏசக்கா என் கூட வர்றதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். ஓ கரெக்டு, நன்றியும் ஸ்தோத்திரமும் ஒன்று தான். நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. ஓகேக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டெய்லி ஏசக்காவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்களா? நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். நீ எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கியா? ஏசக்கா, உனக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நல்ல ஆகாரம் தந்தீங்க, ஸ்தோத்திரம். என் கூடவே வாங்க, ஸ்தோத்திரம். ஓஹோ, பரவாயில்லையே ஜூலி, உனக்கு இப்போ ஸ்தோத்திரத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சிட்டா? ஸ்தோத்திரம்னா என்னன்னு உனக்கு தெரிஞ்சிட்டா? எஸ் எஸ், கரெக்டாக சொன்னேன் அக்கா. எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிட்டு. ஓ, நல்லா புரிஞ்சிட்டா? குட்டி பிள்ளைங்களா, உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி தானே? ஸ்தோத்திரம்னா இனி உங்களுக்கு டவுட் வருமா? வராதுக்கா. ஏசக்கா, நாங்கள் செஞ்ச எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம், அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். வெரி குட். ஜூலிக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லா குட்டி பிள்ளைகளுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அப்படித்தானே குட்டி பிள்ளைங்களா? இன்னையிலிருந்து எல்லாரும் ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். டாடா, காகா, சேயா. ஹலோ குட்டீஸ், அக்கா ஒரு உண்மை சம்பவம் சொல்லவா? ஏசப்பா போன அநேக கிராமங்களில் அநேக அற்புதங்களை செஞ்சாங்க. கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வை கொடுத்தாங்க, ஊமையாக இருக்கிறவங்கள பேச வச்சாங்க, கால் நடக்க முடியாதவங்களுக்கு நடக்க வச்சாங்க. இப்படி அற்புதம் செஞ்சுட்டே போகும்போது ஒரு கிராமத்தில் 10 பேர் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாங்க. உங்களுக்கு கூட அநேக பேர் ஒதுக்குறாங்கல்ல ஸ்கூலில். உனக்கு படிக்கவே தெரியல, உன்னால் மார்க்கே எடுக்க முடியல, உனக்கு டேலண்ட்டே இல்லை, நீ கருப்பாக இருக்கிற, உனக்கு அழகே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கூட இவன் பாரு நல்லா படிக்கிறான், அவன் பாரு நல்லா படிக்கிறான், நீ நல்லாவே படிக்கல அப்படி சொல்லிட்டு நிறைய நேரம் உன்னை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்கல்ல. அப்போ உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அதே போல் தான் அந்த 10 பேரை கிராமத்தில் உள்ள எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஏன் தெரியுமா ஒதுக்கி வச்சுருந்தாங்க? அவங்களுக்கு ஒரு பெரிய கொடிய ஒரு வியாதி இருந்துச்சு. என்ன வியாதி தெரியுமா? அதுதான் குஷ்டரோகம். அந்த காலங்களில் அந்த குஷ்டரோகம் அப்படின்னு வந்தால் அந்த குஷ்டரோக வியாதிக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாதான். எப்படி தெரியுமா இருக்குமா? உடல் முழுக்க புண்ணாக இருக்குமா, வெள்ளையாக இருக்குமா, கையெல்லாம் சூம்பி போயிருக்குமா, ஒரே நாச்சு அடிக்குமா, கையிலேருந்து கால்லேருந்து உடம்புலேருந்துலாம் சீல் வடிஞ்சிட்டே இருக்குமா. அப்போ எவ்வளோ பெரிய வியாதி பற்றியா? அந்த வியாதிக்கு மருந்தே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதனால தான் அவங்கள என்ன பண்ணுறாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, திடீர்னு இந்த கிராமத்துக்கு வர்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த 10 பேர் ஏசப்பா வராங்கன்னு கேள்விப்படுறாங்க. ஏசப்பா பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல உனக்கு. ஏசப்பாவை போய் கெட்டி பிடிக்கணுன்ட்டு என்ன பண்ணுவோம், நம்மளாம் ஆசைப்படுவோம்ல. அதனால ஏசப்பாவை எப்படியாவது பார்த்துடும்னு சொல்லிட்டு அந்த 10 பேர் என்ன பண்ணுறாங்க, ஓடி வராங்க. வந்து ஏசப்பா பக்கத்தில் நிற்காம தூரத்தில் போய் என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க வியாதினால் பயந்து போய் தூரத்தில் நிற்கிறாங்க. ஏசப்பா என்னை சுகப்படுத்துங்க, ஏசப்பா என்னை சுகப்படுத்துங்கன்னு சொல்லி சத்தமாக ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, கூப்பிடுறாங்க. அந்த ஊர் ஜனங்கள் கூட இவங்க கூப்பிடும்போது என்ன பண்ணல, செவி கொடுக்கல. ஆனால் ஏசப்பா என்ன தெரியுமா செஞ்சாங்க, இவங்க ஏசப்பா என்னை சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா என்ன பண்ணாங்க, திரும்பி பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னுடைய ஊழியர்கள்ட்ட போய் உங்களை காண்பீங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. உடனே
நம்ம அன்னைக்கு நினைப்போம்ல, என்ன நான் ஏசப்பா கிட்ட தான் வந்தேன், ஆனால் ஏசப்பா என்ன ஊழியக்கார்ட்ட போய் காமி அப்படி சொல்கிறான்னு நினைப்போம்ல. ஆனால் அவங்க அப்படி நினைக்கவே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, ஏசப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்கு அப்படி கீழ்ப்படிஞ்சு சரி ஏசப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க, குடுன்னு ஓடி போய் தன்னுடைய ஊழியக்காரங்கிட்ட என்ன பண்ணுறாங்க, காமிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்படி போகும்போதே திடீர்னு என்னாச்சு, 10 பேர் திடீர்னு பார்க்குறாங்க. ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய ஆச்சரியம். என்னன்னு பார்த்தா அவங்க மடங்கி இருந்த சூம்பி இருந்த கை நேராயிடுச்சு, புண்ணா இருந்ததுலாம் சுகமாயிருச்சு. அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாயிடுச்சு. 10 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்கிறாங்க, உனக்கு சரியாயிடுச்சா, எனக்கு சரியாயிடுச்சு அப்படி சொல்லி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு இருக்கும் போதே 9 பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஓடி போயிடுறாங்க. திடீர்னு ஒரு அண்ணனுக்கு ஞாபகம் வந்துச்சு, ஏசப்பா தானே என்னை சுகப்படுத்தினாங்க, அப்போ ஏசப்பாவுக்கு போய் நான் தேங்க்ஸ் சொல்லணும்லன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அண்ணன் மட்டும் போய் ஏசப்பா கிட்ட போய், ஏசப்பா நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு சுகப்படுத்துனீங்க ஏசப்பா, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏசப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க ஏசப்பாவோட பாதத்தில் என்ன பண்ணிட்டாங்களாம், விழுந்து தேங்க்ஸ் சொன்னாங்களாம். உடனே ஏசப்பா கேட்டாங்களாம், இன்னும் 9 பேர் இருக்கிறாங்கல்ல எங்கே அப்படி சொல்லி கேட்டாங்களாம். பார்த்தியா, ஏசப்பா கூட ஞாபகம் இருக்குல்ல, ஏசப்பா கூட ஞாபகம் வச்சு கேட்குறாங்க. ஏசப்பா கூட நன்றி சொல்கிறத எதிர்பார்க்குறாங்க. ஏசப்பா உனக்கு நிறைய நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருக்காங்கல்ல, நீ எதெல்லாம் கேட்குற, பேக்கு கேட்டால் பேக்கு வாங்கி தராங்க, பென்சில் கேட்டால் பென்னு கேட்டால், ஃபுட்டு கேட்டால் கூட ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, வாங்கி தராங்கல்ல. ஏசப்பா எங்கள் அம்மாவுக்கு பலவீனமாக இருக்குது ஏசப்பா, எனக்கு கால் வலிக்குது ஏசப்பா, இப்படின்னு அநேக காரியங்களை ஏசப்பா கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், கேட்குறோம் வாய் திறந்து. ஏசப்பா என் பிள்ளை கேட்டுட்டான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, உனக்கு நிறைய காரியங்களை அற்புதம் செய்கிறாங்கல்ல. ஆனால் நம்ம எதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லியிருக்கோம், நம்ம யோசிச்சு பார்ப்போமா இந்த வேலையில். ஏசப்பாக்கு நினைக்கிறாங்கல்ல, அந்த 9 பேர் இருந்தாங்க, அந்த 9 பேர் நன்றி சொல்லலையே அப்படி சொல்லி ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த ஒரே ஒரு அண்ணன் யாருன்னே தெரியாது, ஏசப்பா பற்றி அந்த அண்ணனுக்கு அறியவே இல்லை ஏசப்பா பற்றி. ஆனால் அந்த அண்ணன் வந்து என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாக்கு நன்றி சொன்னோன்னே ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே போல தான் நீ ஏசப்பாக்கு நன்றி சொன்னா ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல உன்னை பார்த்தோம். சரி, இப்போது ஏசப்பாக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தேங்க்ஸ் சொல்லலாமா? எல்லாரும் கண்களை மூடலாமா? ஏசப்பாக்கு அந்த வேலை நன்றி சொல்லலாமா? கண்களை மூடலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா இந்த பிள்ளைங்க உங்ககிட்ட ஸ்கூல் பேக்கு கேட்டிருக்கலாம், நிறைய திங்ஸ் கேட்டிருக்கலாம், நல்ல சண்டே ஸ்கூல் கொடுத்துருக்கீங்க, நல்ல விபிஎஸ் கொடுத்துருக்கீங்க, நல்ல அம்மா அப்பா கொடுத்துருக்கீங்க ஏசப்பா, நல்ல சர்ச்சுக்கு போகிறதுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஏசப்பா, எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க ஏசப்பா, அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏசப்பா. நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு காரியத்துக்கும் நாங்களும் இனிமே அப்பா அந்த ஒரே ஒரு அண்ணன் வந்து நன்றி சொன்னாங்கல்ல, அதே போல் நாங்களும் இனிமே வந்து உங்களுக்கு நன்றி சொல்ல நாங்களும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், இதே போல் ஏசப்பாவுக்கு எப்போவும் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. பாய். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.